சரி. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பாட்டிமார்கள்லாம் மெயின் பெண்களுக்கு தான் 75% பெண்கள தான் சரி செய்வாங்க. ஆண்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 25% தான் குறைபாடு இருக்கும். 75% பெண்கள் தான். ஏன்னா, அவங்க 10 மாசம் கரு சுமக்குறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் ஆனதுமே என்னன்னா, அந்த கசப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சேஞ்சு குடுத்து, அந்த முதல்ல அந்த சினைப்பை, அடுத்து கர்ப்பப்பை. முதல்ல சினைப்பை தான். சினைப்பைய தூய்மைப்படுத்துவாங்க. அடுத்து கர்ப்பப்பைய தூய்மைப்படுத்துவாங்க. அதே மாரி முதல்ல திருமணம் ஆவதற்கு முன்னாள் இருந்து வெத்தல பாக்கு போட வச்சுருவாங்க. நீங்க வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு, வாதம், பித்தம், கபம். இந்த அவங்க டார்கெட்டே என்னன்னா, அந்த 10 நிமிஷம் சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. என்னன்னா, நீங்க இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். கம்பல்சரி நீங்கள் வெத்தல பாக்கு போட வேண்டும். வெத்தல பாக்கு போட்டாவே கண்டிப்பாக ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். அது யார் சொல்லிக் குடுத்தது? நம்ம தாத்தா, பாட்டி தான் நமக்கு சொல்லிக் குடுத்தது. ஆனா, இப்ப யாருமே நீங்க போடல. இப்ப கூட குழந்தை பிறப்பு பாதிப்பு நெறைய பேர்கள் இருக்கு. வெத்தல பாக்கு மட்டும் போடுங்களேன். சரிங்களா? கண்டிப்பாக ஆரோக்கிய குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும். நன்றி, மகிழ்ச்சி.